தேதி. சட்டம் 10 மணியா ஓதுறமா? சட்டம். சட்டம். லாஸ்ட் எல்லாம் நிப்பாட்டிடும். அல் மத்து அல் மத்து முத்தசில் அதை முடிச்ச புதுசு சொல்லி தரணும். முடிக்கின்ற ஆளுங்கள்ல அல் சொல்லி. மத்து முத்தசில் பார்த்துட்டோம். மத்த அதுக்கு புதுசி சொல்லி தரணும். மத்தது மத்து முத்தாசில் நேரம் சொல்லுங்க பாப்போம். அல் மத்து முத்தசில்டா மத்துடைய எழுத்து அல்லது அடையாளம் வந்து அதே சொல்லுலைக்க இதுல 4 5 ஓதிருப்போம். விளையாடு சார். ஹோம்ஒர்க்ல 4வது 5வது மட்டும் ஓதிட்டு அடுத்த சட்டத்துக்கு போவோம். சரி சார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يوم لا ينفع الظالمين معذرتهم ولهم اللعنة ولهم سوء الدار. أفمن كان على بينة من ربه كمن زين ம், له ம், ம். سوء عمله. பிழை. இடத்துல உண்ணா மிஸ் ஆகுது. أفمن كان على بينة من ربه كمن زين له سوء عمله واتبعوا أهواءهم. நல்லா. அடுத்த மத்து என்னென்றால் அல் மத்து முன்ஃபசில். மத்து முன்ஃபசில் என்ற என்ன என்ற அர்த்தம் என்றால் இன்னொரு பேர் இருக்குது. அல் மத்து ஜாயிஸ். சரியா? மத்து ஜாயிஸ் என்றால் வரக்கூடிய சட்டம். மத்து முத்தசில் என்றா சொன்னீதானே இப்ப. இந்த மத்து முத்தசில் என்ற வார சட்டத்தை விட கொஞ்சம் வித்தியாசம் லைட்டா. என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, மத்து முத்தசில் ஒரு சொல்ல வரும். அப்படிதான். ஓ மத்து முன்ஃபசில் 2 சொற்கள்ல வரும். முன்ஃபசில் 2 சொற்கள். ரெண்டு சார். அது எப்படி என்றால் முதலாவது சொல்ல இறுதி எழுத்து. முதலாவது சொல்ல இறுதி எழுத்துல மத்திட அடையாளம் வரும். அடுத்த சொல்ல ஆரம்பத்துல என்ன வரணும்? ஹம்சா ஆமாம் சார். வரணும். இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, இது ஒரு சொல்லுல வரும் என்று 2 சொல் தானே வரும். ஒரு ஓ சொல் 2ல ஒரு சொல் சில போது ஒரு எழுத்தாக கூட இருக்கலாம். ஒரு எழுத்து ஒரு சொல்லோட கருத்து தரும் இல்லைங்களா? ஒரு எழுத்து ஒரு சொல்லோட மீனிங்கை தரும். உதாரணத்துக்கு தமிழ்ல கூட பூ என்ற ஒரு எழுத்து தான், ஆனா அது ஒரு சொல். சொல்லாகத்தான் நாங்க யூஸ் பண்ணுவோம் ஏன்னா. ஓ அதே மாதிரி தான் அரபிக்லயும் இருக்குது. ஓகே. உதாரணத்துல பார்ப்போம். இதுல பாருங்க, முதலாவது எங்களுக்கு தெளிவா விளங்குது. எதா என்கிறது ஒரு சொல், அபி என்கிறது இன்னும் ஒரு சொல். எதாட இறுதி எழுத்து மத்தூரி எழுத்து அலிஃப் வந்திக்குது. அபியினுடைய ஃபர்ஸ்ட் எழுத்தாக என்ன வந்து ஹம்சா. ஷத் வந்து ஹம்சா. ரெண்டாவது பாருங்க, ம என்கிறது ஒரு எழுத்து தான், ஆனால் அது ஒரு சொல். எனவே மீமோட சேர்ந்து அலிஃப் வந்திருக்கிறது மத்தூரி அலிஃப். அதுக்கு அடுத்த சொல்ற ஆரம்பத்துல ஹம்சா வந்திருக்கிறது. மூணாவது அதை விடவும் மிச்சமே நெருக்கமாகி பாருங்க, யா என்கிறது ஒரு எழுத்து ஜஸ்ட். ஆனா
அந்த யாவுக்கு பக்கத்துல ஹம்சா வந்து இருக்கிறதால யாவோடு மத்தினுடைய அலிஃபொண்டும் இருக்கிறது. எனவே அதுவும் ஒரு மத்து முன்ஃபாசில். விளங்குதா? முதலாவது, ஓ ரெண்டாவது, மூணாவது, மூணுக்குள்ள வித்தியாசம் விளங்குதா? ஓ அப்ப நாலாவது பார்க்குற நேரம் அது கிட்டத்தட்ட இரண்டாவதையும் முதலாவதையும் உள்ளடக்கிய ஒரு உதாரணம். ஐந்தாவது என்று சொன்னால் முதலாவதை போல தெளிவாக இரண்டு சொற்கள் இது. ஆறாவதும் அதே மாதிரி அமைப்பில் இது. உங்களோட ஓதுபம். تبت يدا أبي لهب وتب நபீலஹ ما வரையில அதை பிழையே. أبي لهب تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب قل يا أيها الكافرون وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين ம், ம், ம். وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين திருப்பி ஓதுங்க. وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين இதுல ஒரு விஷயம் உண்டு. ரெண்டு விஷயம் சொல்லி தரல. ஒன்று, இதுல நீங்க நீட்ட வேண்டிய அளவு வந்து குறைந்தது 2 செகண்ட், 4 அளவுக்கு நீட்டலாம். ஆனா இப்படி ஓத இயலாது. பக்கம் ஒன்று ஓதுறீங்க, ஒரு பக்கம் ஒன்று ஓதி கொண்டு போறதுல முதலாவது பக்கத்துல ஃபர்ஸ்ட் வசனத்துல வாரத்தை நீங்க 6 அளவுக்கு நீட்டுறீங்க, அடுத்தது 4 அளவுக்கு நீட்டுறீங்க, அடுத்த வசனத்துல வாரத்தை திருப்பி 6 அளவுக்கு நீட்டுறீங்க, அடுத்த வசனத்துல வாரத்தை திருப்பி 4 அளவுக்கு நீட்டுறீங்க. இப்படி போத இயலாது. அது போல இல்லைங்கதா? நீங்க 4 அளவுன்னு சொன்னா முழு குர்ஆன்லையும் நீங்க 4 அளவை தான் இந்த மத்து முன்ஃபசிலுக்கு நீ யூஸ் பண்ணணும். 6 அளவுண்டால் எல்லாத்துக்குமே 6 அளவை தான் நீங்க யூஸ் பண்ணணும். இது முதலாவது விஷயம். சரியா? அடுத்தது முக்கியமான ரெண்டாவது விஷயம் என்னென்றால் ஷாமி, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதில் நிப்பாட்டுறீங்க. எப்படி பாருங்க, உமிரு நிப்பாட்டு நேரத்தில் அந்த மத்தை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். எப்போ நீங்கள் ரெண்டு எழுத்துக்கு ரெண்டு சொற்களை சேர்க்கிறீங்களோ, உமிரு இல்ல, அப்ப உமிரு உமிரு என்றதையும் இல்ல என்றதையும் ஜாயின் பண்றதால தான், ஜாயின் பண்ணாதான் நீங்க என்ன செய்யணும்? அந்த மத்தியினுடைய அளவுக்கு நீங்க நீட்டணும். விளங்குதா சொல்றது? ஓ அம உமிருன்னு நிப்பாட்டினீங்கன்னு சொன்னா அதுக்கு நீங்க அந்த மத்தியினுடைய மத்து முன்ஃபசிலினுடைய அளவுக்கு நீட்ட தேவையில்லை. வம உமிரு என்று ஜஸ்ட் ஒரு செகண்ட் அடிப்படையான மத்திர ரூல்ஸ்ல நீங்க நிப்பாட்டலாம். நிப்பாட்டணும், நிப்பாட்டலாம் அல்ல, அப்படிதான் நிப்பாட்டணும். சரியா? சரி ம். போதுங்க. நாலாவது பாப்போம். وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين சரி, இந்த லஹுத்தீன் என்ன வந்து சொல்லுங்க. بلانا سر லஹுத்தீன் என்ன வந்து?
மதுல்லீனா ம் மதுல்லீன் மதுலீன். ஏன் இது மதுலீன்? அந்த நிப்பாட்டுற இடத்துக்கு எழுத்துக்கு முன் எழுத்து சுகுன் செய்யப்பட்டு வந்து ம் என்னன்ட்டு மாமி. ஓ ஆ என்னன்ட்டு மறந்துட்டா. லைட்டா மறந்துட்டேனா? சரி, அஞ்சாவா. மதுலின் வர இல்ல. பதிலின்னு வர. சரி, அஞ்சாவது வாங்க, அஞ்சாவதா. ارجعي إلى ربك راضية مرضية சரி, போதுமா? يحسب யொர் யொர் ارجعي அல்ல, இர் இர். ارجعي إلى ربك راضية مرضية. உங்களோட சின்ன தேட சவுண்ட் நிறைய இடங்கள்ல பெரிய தாக்கம் வரும். அது தம் இதுக்கு முன்னால ஓதுன அந்த பாடத்துலயும் வந்துச்சு. இது தாட சவுண்டா வருது, தே நார்மலா வருது இல்ல தே. இப்பல இது ارجعي ரெண்டு ஓதையில அது. எல்லாம் சார் ஈர் ரெண்டு இந்த ரா ஓதையிலுமா என்ன சட்டம்? அந்த துளசிலே பூரா சுக்குன் செய்யப்படுறா வந்தீங்க ம் என்ன சட்டம் இப்ப அந்த வல்லின மகன் வல்லினம். ஆ ارجعي إلى ربك راضية مرضية சரி, يحسب உண்ணா கொஞ்சம் எடுத்துக்குவோம். أن உண்ணாக்கு எடுத்துக்குவோம், உண்ணாவை. يحسب أن ماله أخلدا. ஆ அஹ்லத நீட்டன் அப்படியா? أخلده இல்ல ம் يحسب أن ماله أخلده. குட். இந்த அஞ்சாவதுல பேல உண்டு எதிரி போதும் போவோம். ارجعي إلى ربك راضية مرضية. ஆயிரம்.
நல்லா. உம், நீ கட்டாயம் போய்த்துட்டு பழைய மதுகளை கொஞ்சம் இதோட கலந்து கம்பேர் பண்ணி பார்க்கணுமா? காஃபி என்ன மத்து, சரி சரியா, தீன்ல வர மத்து என்ன, இந்த மாதிரி விஷயமும் பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு மறக்காது. இன்ஷால்லா பார்த்து இதையும் இந்த மத்தையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த பாடத்துல நான் புது மத்துக்குவோம். சரி.